ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஃபிசிக்கல் பேன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான ஆவணம் ஃபோட்டோ, ஒரு ஆதார் கார்டு லிங்கான மொபைல் நம்பர் இது இருந்தால் சரிங்களா? சரி, வாங்க உள்ளே போகலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க. க்ரோமில் போயிட்டு என்ன போடுறீங்க, NSDL ஆன்லைன் பேன். ஸோ ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்காங்க. சரிங்களா? இதில் செலக்ட் ப்ளீஸ் ஆகிடுது பாருங்கள். அதாவது நியூ பேன்ன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்க. இண்டிவிஜுவலாக இருந்தால் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்க. நியூ பேன் கிளிக் பண்ணி இது பண்ண இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு குரூப்பாக பிடிக்கிறீங்கன்னா 2 பேர் மகளிர் குழு அது மாதிரி பேன் கார்டு எடுக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணலாம், அது மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேம் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை என்ட்ரு பண்ணிக்காங்க. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸ்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு நான் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நேம் ஆர் சர் நேம்ன்றது யார், அப்பா நேம். சரிங்களா? நம்ம இனிஷியல் தான் இனிஷியல் போடுங்க, இல்லைன்னா சர் நேம்னா சர் நேம் போட்டுக்காங்க. அதான் அப்பா நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிக்காங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பிறந்த நாள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டோ இல்லை மார்க் ஷீட்டோ எந்த டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டு மந்த் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து ஸோ இமெயில் ஐடி பேன் கார்டை பொறுத்த வரையும் நீங்கள் ஸ்மாலில் டைப் பண்ணாலும் கேப்ஸ் தான் வரும். அது ஒரு இஷ்யூ இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்மாலில் தான் அந்த கேப்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண டைப் பண்ணலாம். பட் கேப்ஸ் லெட்டரில் வரும். அதுக்கு ஒன்று நினச்சி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து மெயிலை டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். சரிங்களா? நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்க, பர்மனெண்ட் மொபைல் நம்பர், சும்மா டெம்பரரி நம்பர் தான் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பேன் கார்டு மிஸ் ஆனாலையும் உங்களுக்கு மெயில் அந்த மொபைல் நம்பர் வச்சு என்ன பண்ணலாம், பேன் கார்டு ரீஅப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சரி சொல்கிறேன். மொபைல் நம்பர் என்னது ஃபிக்ஸ்டாக இருக்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், டிக் பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் நாட் ரோபோட், அதை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கான ஒரு ரிக்வஸ்ட் நம்பர், உங்களுக்கு டோக்கன் நம்பர் ஒன்று உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக. பாருங்கள் டோக்கன் நம்பர், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெயில் அடிக்கவும் நமக்கு சென்ட் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளிக் டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப், அதை கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பாருங்கள், ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷனா இல்லை பேன் அப்ளிகேஷன் வித்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேன் அப்லோட் அண்ட் இசென்ட் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்கள். என்ன ஒரு ஆதார் டிஜிட்டல் அதுக்கடுத்தாங்க. இது ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா? எஸ், அதான் நான் பாக்ஸில் இருக்குது. ஃபிசிக்கல் பேன் கார்டு வீட்டுக்கு வர மாதிரி தேவை. அதான் ஃபிசிக்கல் பேன் கார்டு. சரி, அடுத்து உங்களோட ஆதார் கார்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஸ் பர் ஆதார், உங்கள் ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்குதோ ஸோ அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் சரி, எந்த ஒரு பிழையும் ஸ்பேஸும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ அவங்க பேர் ஸ்பேஸ் அப்பா பேர் இருந்தால் அதே மாதிரி உங்கள் பேர் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்பா பேர் டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைப் பண்ணியாச்சு. அது கீழே டைப் பண்ணிட்டு அப்படியே அது கீழே வாங்க. ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இதை பாருங்கள். அது ஆல்ரெடி நம்ம கொடுத்தது ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஃபஸ்ட் நேம் சார் நேம் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு என்ன ஜெண்டர் ஃபீமேல் கொடுத்தாச்சு, மேல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோடைய அப்பா பெயர் என்னன்றதை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் அப்ளை பண்ண கேண்டிடேட்டுடைய அப்பா பெயர். நிறைய பேர் இந்த ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஸோ 100% என்ன பண்ணணும், ஃபாதர்ஸ் நேம் தான் டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் ஹஸ்பண்ட் நேமுக்கு ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு ரிசீவ் ஆகாது, மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அப்பா பேர் டைப் பண்ணிக்காங்க. அதே பாருங்கள், ஃபாதர்ஸ் ஃபுல் நேம் கேட்டுருக்காங்க. ஸோ அப்பா பேர் டைப் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட் நேம்
சரிங்களா. அது கீழே இது பாருங்கள், மேலே இது பாருங்களா, அது மதர் இஸ் ஃபாதர் இஸ் சிங்கிள் பேரண்ட்டுன்னு. ஸோ அப்பா இல்லை அப்பா மட்டும்தான் எஸ் கொடுத்து அம்மா பேர் டைப் பண்ணிக்கிற மாதிரிக்கும், இல்லை அப்பா இருக்காருன்னா அப்பா பேரே போட்டுடலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாதர்ஸ் கீழே இருக்கிற டிக் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அது நோ இன்கம் கொடுத்துருங்க. அடுத்து ரெசிடென்ஸ், அதான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன பண்ணலாம், நீங்கள் ரெசிடென்ஸ்னால் உங்கள் வீட்டு அட்ரஸ் எதுவோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கேட்குது, ஃப்ளாட், டோர், பில்டிங். அது வந்து உங்கள் வீட்டு நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் ரெண்டும் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா. இல்லை உங்கள் வீட்டு நம்பர் டைப் பண்ணிக்கலாம். அது எப்படியோ அது உங்களுக்கு உங்கள் வசதி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோடு, ஸ்ட்ரீட், பிளாக்ஸு. அது வந்து எந்த ரோடுக்கு சேருது. சரிங்களா. வேறு லேண்ட்மார்க் இருந்தால் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பில்டிங் நம்பர் வித் ஸ்ட்ரீட்டு. செகண்ட் வந்து வேறாச்சும் அடுத்த லேண்ட்மார்க்கு. சரிங்களா. எந்த வழியா இல்லை என்ன இதுன்ற மாதிரி என்ன லொக்கேஷன்ற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ். உங்களுக்கு எது இப்போ எந்த போஸ்ட் வருதோ அந்த போஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் என்ன சொல்லுது, கைண்ட்லி ப்ரொவைட் டிஃப்ரெண்ட்டு, அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது பேர். இங்கேயும் ஒரே நேம் இருக்குது, அந்த சைடு ஒரே நேம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லாங்க. ஸோ வந்து ஒரு பக்கம் இருக்கிற நேம் எடுத்துட்டேன். ஸோ ரோடு, ஸ்ட்ரீட் இருக்கிற நேம் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், ஏரியா, சிட்டி, டவுன் அது நவ போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட், என்ன அடுத்த டிஸ்ட்ரிக் இருக்குது. சரிங்களா. டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரி, ஏன்னா இது கண்ட்ரி இந்தியா தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இருக்கும். அடுத்து வந்து என்ன இருக்குது பாருங்கள், பின்கோடு. ஸோ பின்கோடு கரெக்டாக பார்த்து ஆதார் டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குது, கண்ட்ரி, ஐஎஸ்டி கோடு நம்ம இந்தியான்னு கொடுத்தா போதும். ஸோ அடுத்து கேட்பாங்க, அப்பாயிண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ். நோ, நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் யாரும் நம்ம 18 ஏஜுக்குள்ள இருந்தால் தானே தேவை. அப்பாயின்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் தேவை. நம்ம 18 ஏஜ் மேலே இருந்தால் நமக்கு அது தேவையில்லை. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் என்ன பண்ணுறோம், ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் என்ன சிட்டி வேலூரா, அவங்களுக்கு என்னவோ அது கொடுத்துக்காங்க. சரிங்களா. அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்காங்க. அதுக்கு அடுத்துக்கே 4-5 பாக்ஸ் காட்டும். அது உங்களுக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்கோ, எந்த இப்போ இடம் பக்கமாக இருக்கோ, எந்த டிஸ்ட்ரிக் பக்கமாக இருக்கோ அதை கொடுத்துக்காங்க. சரிங்களா. அதை கொடுத்து டிக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் மேலே ஃபில் ஆகிக்கும். இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன ஸ்டேட் என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற பாக்ஸ் கிளிக் பண்ணால் மேலே அதே ஃபில் ஆகிடும். ஸோ பாருங்கள், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆதார் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் பர்த் அட்ரஸ்க்கும் ஆதார் கார்டு. ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டு இல்லை. சரிங்களா. அந்த ஆப்ஷன் இல்லை. அது வேறு பர்த் சர்டிஃபிகேட்டு, இப்போ பென்ஷன், இது இப்போ டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி எல்லாம் வந்து ஏதாச்சும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஏதாச்சும் வந்து ஃபோட்டோ ஐடி கார்டு கேட்குறாங்க. ஆர்எல்ஸு வேறு நினைக்கலாம். நீங்கள் எந்த இருக்கிற ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாச்சும் சம்மந்தமாக தான் நீங்கள் அதை வச்சுக்கலாம். சரிங்களா. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய பேர் வந்துடுச்சு, செல்ஃப்னு கொடுத்துருங்க. ப்ளேஸ் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க அந்த இடம் கொடுங்க, அதே போதும். நெக்ஸ்ட்டு டெசிக்னேஷன் என்ன வேலை செய்கிறீங்க. ஸோ வந்து லேடிஸாக தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்து கொடுத்துக்காங்க. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோட்டோ கேட்குது. ஸோ அப்லோட் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ ஆல்ரெடி ஸ்கேன் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணோம்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து சைன் என்ன பண்ணி கிளிக் பண்ணி அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சைன் என்ன பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் அது லோட் ஆகிட்டு சைன் அப்லோட் ஆகிடுது. அதுக்கு கீழே பாருங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் அப்ளிகண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஸோ நான் ஆட் டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஒரு 3 டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறேன். எனக்கு 3 ப்ரூஃப்காக. வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட 4-5 கிளிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு, செகண்டும் ஆதார் கார்டே கொடுத்துட்றேன். ஸோ தேர்டு வந்து அதுதான் சொல்கிறேன், தேர்டுக்கும் ஆதார் கார்டே கொடுக்குறேன். ஸோ வந்து வேறு ஏதாச்சும் டிரைவிங் லைசன்ஸ், வேறு ஏதாச்சும் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அது கொடுத்துக்காங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஆதார் கார்டே 3க்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கைண்ட்லி ஃபில் ஆல் மேண்டரி ஃபீல்ட்ஸ். ஏதோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே போகிறேன் பாருங்கள், அந்த ரெட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பேஜுக்கு போய் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்டு அப்ளிகேஷன் செகண்டு பேஜ் வந்து ஏதோ மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்லோட் கொடுத்துட்டேன். இதில் ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அது அப்லோட் கொடுத்தாச்சு. ஸோ 3மே என்னாச்சு, கீழே பாருங்கள் ரெட் கலரில் வந்துடுச்சு. கீழே வந்தால் தான் அர்த்தம் நீங்கள் வந்து கொடுத்தது அப்லோட் ஆகிதான் அர்த்தம், இல்லைனா வந்து அப்லோட் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ திரும்பி அதே மாதிரி தான் வருது. ஸோ இப்போ கைண்ட்லி ஃபில் ஆல் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். ஸோ திரும்பி என்ன பண்ணுறேன், மேலே போய் பார்க்குறேன், அந்த ரெட் பாக்ஸ் காட்டுது. ஸோ அந்த பேஜை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன்.
பேக் போயிட்டேன். பாக்கி வந்தோன்னா என்ன பாருங்கள், அங்கே வந்து ஃபாதர்ஸ் லாஸ்ட் நேம், அதாவது நம்ம இந்த ஃபாதர் ஃபஸ்ட் நேமோடைய அப்பா, அதாவது இந்த கேண்டிடேட்டோட அப்பா இருக்கார்ல, அப்பாவுக்கு அப்பா பெயர், அதாவது கேண்டிடேட்டுக்கு தாத்தா பெயர், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழேயும் பாருங்கள் பாக்ஸ் இருக்குது ரெட் கலரில். ஸோ அப்போ அது நம்ம கொடுத்தோம்னா மூவ் ஆகாது, திரும்பி அதே இஷ்யூ தான் காட்டும். சரி பாருங்கள், சும்மா உங்களுக்காக ஒரு இதுக்காக நான் வந்து அதை ஃபில் பண்ணாமல் கொடுத்து பார்க்குறேன், அடுத்த பேஜ் கொடுத்து பார்க்குறேன். ஸோ திரும்பி அதே தான் காட்டுது, கைண்ட்லி ஃபில் ஆல் மேண்டரி ஃபீல்ட்ஸ். திரும்பி அந்த பேஜுக்கே நான் போகிறேன் பாருங்கள். சரி, என்ன பண்ணுறேன், இந்தியன் சிட்டிசன் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு வேலூர் இல்லை சென்னை இல்லை வந்து காஞ்சிபுரம் இல்லை திருச்சி மதுரை, நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஃபெச் பண்ணால் ஆகும், உங்களுக்கு எது நியரோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், மேலே வந்து அதே சப்மிட் ஆகிடும் மேலே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ திரும்பி வந்து அடுத்த பேஜுக்கு போகல. ஸோ என்ன பண்ணால் திரும்பி செகண்ட் பேஜுக்கு போயிட்டு கீழே வரேன். கீழே வந்து பார்த்தா திரும்பி என்ன சொல்லுது, அந்த கேண்டிடேட்டுடைய அம்மா பெயர், அதாவது அவங்க அந்த பாட்டி பெயர், சரியா, அவங்க அப்ளிகேட்டோட பாட்டி பெயரை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ திரும்பி அதே மாதிரி பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பண்ணாவே உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டோடைய ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர், ஃபஸ்ட்லாம் 4 போட்டோம், இப்போ வந்து ரிமைனிங் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர், லாஸ்ட் 4 டிஜிட், இப்போ ஃபஸ்ட் 8 டிஜிட் நம்பர் போட்டோம். ஸோ டைம் வந்து செக் பண்ணிக்கிறோம், ஃபில் பண்ண கரெக்டாக தான் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுத்தோம்னா பேமெண்ட் பேஜ். ஸோ உங்களுக்கு எந்த பேமெண்ட் கேட்குது, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பேமெண்ட்டே கொடுத்துருங்க, ஆன்லைன் பேமெண்ட் த்ரூன்னு கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி, ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ லோட் ஆகுது. ஸோ இவ்வளோ இப்போ வந்து பேமெண்ட் பேஜுக்கான கேட் போயிடும். ஸோ இந்த ஒரு பேன் கார்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இவ்வளோ தான். ஸோ எல்லா ஒரு மேண்டரி ஃபீல்டும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எந்த ஒரு நேமு, டேட் ஆஃப் பர்த் எதுவும் மிஸ்மேட்ச் வராத மாதிரி கரெக்டாக ஆதார் கலக்க மாதிரி பேர், அதனால் ஆதார் கலக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த், இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பா பேர் போடுங்க, ஹஸ்பண்ட் நேம் போடக்கூடாது, சரிங்களா. அடுத்து வந்து அப்போ கேண்டிடேட்டோட தாத்தா பேர், அது லாஸ்ட் நேம்லேயும், பாட்டி பேர் லாஸ்ட்டு அதான் கீழே சர் நேம்லேயும் கீழே அப்படியே வீடியோ போடுற மாதிரி. ஸோ மேலே வந்து அப்பா தாத்தா மேலே கீழேன்னு கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட் பாருங்கள், அமௌண்ட் கட்டுறேன், ப்ரொசீட் பேமெண்ட்டு. ஸோ லோடுங்க ஆகுது. ஸோ லோடாகி பாருங்கள், நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்துடுச்சு. சில வந்து என்ன பண்ணுறேன், யூபிஐ. ஸோ அதுதான் இங்கே வந்து ஈஸியாக இருக்கும், யூபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேட் கியூஆர் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கியூஆர் கோட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே என்ன ஆகும், அதான் பேமெண்ட் வந்து எடுத்துக்கும். இதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்டெப் இருக்குது. ஸோ வந்து 2 times OTP நீங்கள் ஃபில் பண்ண கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணாமல் இல்லையாமன்ட்டு. ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் அமௌண்ட்டை கட்டிடுங்க. ஒரு 1 minute கழித்து தான் வந்து அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா. எதுவும் ரிஃப்ரெஷ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பேஷண்ட்டாக வந்து இந்த இடத்துல மட்டும் வெயிட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நான் இப்போ அடுத்த பேஜ் போயிடுச்சு, ப்ளீஸ் வெயிட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், டீட்டெயிலாக வந்தாச்சு. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி என்ன பண்ணுறீங்க, கண்டினியூ கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க. டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அத்தான்டிகேட் இருப்பாங்க, அதை கொடுங்க. அத்தான்டிகேட் கிளிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் அதில் போச்சு, ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு. ஓடிபி ஜெனரேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆதார் கார்டு லிங்க் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த 6 digit ஓடிபி என்ன பண்ணுறோம், நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. 6 digit மொபைல் நம்பர் ஓடிபி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்போஸ் அது ஓடிபி இல்லைனா கீழே இருக்காங்க ரீஜென்ரேட் ஓடிபி, அது வந்து என்ன பண்ணலாம், 2 times சான்ஸ், அது மாதிரி 2 டைம் கொடுத்து என்ன பண்ணலாம், திரும்பி ஓடிபி சென்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்துடும். சப்போஸ் அது மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் கொடுத்த
மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தாச்சு. ஸோ ஆதார் கார்டு லிங்க்காக மொபைல் நம்பர் இருக்குது. சரியா, நம்ம ஆதார் கார்டு லிங்க் மொபைல் நம்பர் கையில் இருக்கணும். அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் பேக்கில் தான் மெசேஜ் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு ஓடிபி வந்தாச்சு. நான் இப்போ பாருங்க அதுக்கு வந்த ஓடிபி வந்து அங்கே ஃபில் பண்ணுறேன். சரி, ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து நான் இங்கே கிளிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கிளிக் ஹியர் டு கிளிக் கண்டினியூ டு ப்ரொசீட். அதை வந்து நெக்ஸ்ட் திரும்பி போய்ட்டு அது அடுத்த பேஜ் லாஸ்ட் பேஜ் இது தான். இங்கே போய்ட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேலே இது பாருங்கள் டிக் பாக்ஸ் மேலே அந்த 1 2 3 நம்பருக்கு மேலே இருப்பாங்க ஹையர் பை, அதை கிளிக் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கடைசி ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் வெளி ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் ஒரு பேன் அப்ளை பண்ணுறது. இதில் ஏதாச்சும் உங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டில் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தைரியம் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் செய்ய முடியல செய்யணுன்னா கூட நாங்கள் வந்து நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவோம். சரிங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட்டாக அனுப்பினா சரி, நாங்கள் வந்து எல்லாமே சிறப்பாக அங்கே நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்தே கரெக்டாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ தான் ஓடிபி சப்மிட் என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்தாச்சு. ஸோ சக்ஸஸ், ஓடிபி வெரிஃபை வந்தாச்சு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அது பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அந்த கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கான அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். இதை சரி வந்து உங்களோட பேன் கார்டு வந்து என்ன ஸ்டேஜ் இருக்குது, ஓகே ஆச்சு இல்லை பெண்டிங் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து இதுமாதிரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது. ஸோ அப்புறமா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஏதாச்சும் நேமு எல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதுதான் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது. இவ்வளோ தான். ஸோ ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான். ஸோ கரெக்டாக தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.